வெல்கம். எங்கள் வீட்டு சாப்பாடு இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க. முதல்ல சிக்கன் நல்லா அலசி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பாஸ்மதி ரைஸ், வெங்காயம், பச்சை மிளகா, தயிர், லெமன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் தக்காளி, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ ஊற்றிக்கோங்க. அப்படி நெய் வேணும்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் நெய் ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா அதை அப்படியே கொஞ்ச நேரம் விட்டு அதுக்கப்புறமா பட்டை, லவங்கம், ஏலக்காய் அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. பிரியாணி இலை கூட போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் கட் பண்ணி வச்சோம்ல அதுவும் எடுத்து போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் கூட போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது நல்லா கிளறுங்க. அது ப்ரௌன் அண்ட் கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா கிளறுங்க. ப்ரௌன் அண்ட் கோல்டன் கலரில் வந்துடுச்சா? அதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சோம்ல கொத்தமல்லி அதையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா கிளறிட்டு பிறக்கும் புதினா அதுவும் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க. கொத்தமல்லி எவ்வளோ போட்டிங்களோ அதே அளவு புதினாவும் போட்டு நல்லா கிளறுங்க. நல்லா கிளறிட்ட பிறகு மிளகாத்தூள் 4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதை போட்டு நல்லா கிளறுங்க. அந்த மிளகா அந்த இதுவோட வெங்காயம் அந்த இதுவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் அரைக்கணும். வீட்டில் அரைச்சா அது நல்லாயிருக்கும். நீங்கள் கடையில் வாங்கினாலும் ஓகே. அதுவும் கொஞ்சமாக எவ்வளோ தேவையான அளவோ அது மட்டும் போட்டு நல்லா கிளறுங்க. நல்லா கிளறிட்ட பிறகும் தக்காளி போட்டுக்கோங்க. மொத்தமாக போட்டுக்கோங்க. அதுவும் போட்டு நல்லா மசாலாவோட நல்லா கிளறுங்க. கிளறிட்டு கொஞ்சோண்டு கல்லுப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா கிளறிட்ட பிறகும் தயிர் போட்டுக்கோங்க. அதுவும் தயிர் போட்டு நல்லா கிளறுங்க. அது நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கிளறிட்ட பிறகு சிக்கன் நல்லா கழுவி வச்சோம்ல அதை எடுத்து போட்டுக்கோங்க. அங்கங்கே எல்லாத்தையும் ஒரே இடத்துல போடாமல் அங்கங்கே எல்லா இடத்துலையும் போடுங்க. போட்டு நல்லா கிளறுங்க. நல்லா கிளறுங்க. சிக்கனில் மசாலாலாம் போயிருக்கும். அதுக்கப்புறமா 5 to 15 மினிட்ஸ்க்கு மூடிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா மசாலாலாம் மேலே வந்திருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா கிளறுங்க. கிளறிட்டு தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு மூடிட்டு எடுத்து பார்த்தா நல்லா பாயில் ஆகிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா ஒரு அடுப்பில் தண்ணி நல்லா சுட காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு நம்ம அரிசி கழுவுறோம்ல அந்த அரிசியை எடுத்து இந்த தண்ணியில் போட்டுக்கோங்க.
நல்லா போட்டுருக்காங்க. எல்லாத்தையும் போட்டுக்கின்னு அதுக்கப்புறமா கொஞ்சம் கல் உப்பு எடுத்து போட்டுக்கோங்க. கல் உப்பு தான் போடணும், சால்ட் போடக்கூடாது எதுலையுமே. அதுக்கப்புறமா கரண்டியை வச்சு நல்லா கிளறுங்க. அதுக்கப்புறமா அது நல்லா வேகிற வரைக்கும் மூடி விட்டுருக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு அடுப்பில் வந்து நம்ம பிரியாணி செஞ்சிட்ருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இது கிரேவி மசாலா வந்து நல்லா வெந்துட்டுருக்கும். அதை திருப்பி இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டு இருந்திங்கன்னா நல்லா இதுவாகும். சிக்கன் வெந்துச்சுன்னா நீங்கள் அரிசி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த அரிசி வேக வச்சிங்கள்ல அந்த தண்ணியை வந்து அப்படியே அந்த அரிசி கொட்டினீங்களா அது மேலே லைட்டாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அது நல்லா மேலே அப்படியே இது பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அதை வந்து அப்படியே தம் கட்ட வேண்டியது தான். மிக்ஸ் எல்லாம் பண்ண வேணாம், தம் கட்டிடுங்க. தம் கட்டிவிட்டு அதை ஒரு 15 மினிட்ஸ் வந்து அப்படியே மூடி விட்டுருங்க. அப்புறமா அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டான பிரியாணி, தம் பிரியாணி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலின்னு எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்னு. ஓகே, இதோ நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். ஓகே, பாய். மறக்காமல் எங்கள் வீட்டு சாப்பாடை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.